அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஜும்மா 10:30 மணி ஆகுது. கூட்டம் எந்த பக்கம் போனாலும் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இந்நேரம் மசூதியெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கெல்லாம் மசூதி ஃபுல்லாகிட்டு வெளியே தான் இடம் கொடுப்பாங்க. ஏன்னா 8-8:30க்கே வந்து எல்லாமே இடம் பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க. ஓரளவுக்கு தான், அதுக்கு மேலே விட மாட்டாங்க. இந்த 12ஆம் நம்பர் பாருங்கள், 12ஆம் நம்பரு கேட்டு ஆரம்பித்து லேடிஸ்க்கு 11 வரைக்கும் ஜென்ஸுக்கு தான். 12 ஆரம்பித்து 17 வரைக்கும் லேடிஸ் ஃபுல் ஆகலாம். ஜென்ஸுக்கு சுத்தியம் இருக்குது. முசல்லா நிறைய பின்னாடி எல்லாமே இருக்குது. தொழுகிறதுக்கு இந்த பக்கம் ஜென்ஸுக்கு தனி. இன்னும் முன்னாடி கேட்டு வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. ஜென்ஸ் எந்த வழியாக வேணாலும் அந்த பக்கம் முன்னாடி நம்ம ரூம்லேருந்து வந்தால் டக்குன்னு போயிடலாம். லேடிஸ்க்கு வந்து சுற்றி கொஞ்சம் தள்ளி வரணும். கொஞ்சம் பார்த்து முன்னாடி கிளம்பி வந்துட்டால் இடம் கிடைக்கும். லேட் பண்ணாமல் இடம் கிடைக்காது. பாருங்கள், நீங்கள் உள்ளே நேராக வரணுன்னா பின்னாடி வழியாகவே அந்த காம்பவுண்ட் வழியாகவே வந்துட்டிங்கன்னா 320 கேட்டில் வழியாக வந்துட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக 320, 22 அந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே உள்ள வரதுக்கு, நம்ம கேட்டுக்கு லேடிஸ்க்கு வரதுக்கு சௌரியமாக இருக்கும். கரெக்டாக சௌரியமாக இருக்க நேராக மசூதிக்குள்ளார போயிடலாம். 22 கேட் இன்னும் ஈஸியாக இருக்கும். நேராக மசூதிக்கு கொண்டு போய் விடும். அந்த மாதிரி போய்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று ஜும்மா பற்றி இன்னொன்று சொல்லிடுறேன். நம்மளோட இஸ்லாத்தில் ஹுதுபாங்கிறது என்னங்கிறது அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்களுக்கு ஹுதுபா வந்து ஈதுங்கிறது ரெண்டே தான். ஈதுல் ஃபித்தர், ஈது துஹா, ஈது ஜுஹா 2 சொல்லுவாங்க. ஈதுல் ஃபித்தர், ஈது துஹா பக்ரீத்துக்கு சொல்லுவாங்க. அப்புறம் ஈது ஃபித்தருங்கிறது ரம்ஜானுக்கு சொல்லுவாங்க. 2 ஹுதுபா தான் எங்களுக்கு இருக்குது. மற்றபடி எந்த ஹுதுபா எந்த இதுவும் கிடையாது. அதில் வந்து ஜும்மாங்கிறது வருஷத்தில் எத்தனை ஜும்மாங்கிறது ஹுதுபா தாங்க. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோமா, பக்ரீத்துக்கும் ஈக்குவல், ரம்ஜானுக்கும் ஈக்குவல். இது நிறையா பேருக்கு அந்த ஜும்மாவோட விளக்கம் தெரியாது. தெரிஞ்சவங்க நீங்கள் நிறையா பேர் இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேங்க, சரிங்களா? இதில் வந்து ஜும்மா எப்படி அப்படின்னு கேட்டோமா, இதோட முறை எப்படி, நம்ம மசூதிக்கு போகிற முறை எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம ஊரில் மசூதியில் இதாக இருக்குது, அவைலபிள் இருக்குது லேடிஸுக்கு அப்படின்னா நம்ம போய்க்கலாம். இல்லைன்னா ஓகே, வீட்டில் செஞ்சுக்கிறோம். அது ஹுத்பாவில் வராது, வீட்டில் தொழுதுக்கிறோம், அவ்வளோதான். அது நார்மல் தொழுகை தான். மசூதிக்கு வந்தால் மட்டும்தான் அது ஹுத்பா கணக்கில் வரும். ஜென்ஸு ஹுத்பாவுக்கு போவாங்க. ஹுத்பா போகும்போது அதோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோமா, லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி மசூதி ஹுத்பா அப்படின்னு சொன்னாலே மிம்பருக்கு ஏறதுக்கு முன்னாடி பயானுக்கு, ஹுத்பாங்கிறது என்ன, ஹுத்பாக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னோமோ, பயானுக்கு மெம்பருக்கு மேலே ஏறி பயான் ஆரம்பிப்பாங்க, ஹுத்பா ஆரம்பிப்பாங்க. அந்த ஹுத்பா மெம்பருக்கு காலடி அவர் ஹசரத் எடுத்து வைக்க, இமாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மலக்குகள் நிறையா பேர் வந்து அங்கே காத்துட்ருப்பாங்க. வாசலில், மசூதிக்கு வாசலில் காத்துட்ருப்பாங்க. மேலே ஆகாயத்துலேருந்து பூமி வரைக்கும் மலக்குங்கள் அந்த மசூதிக்கிட்ட நம்மளுக்காக காத்துட்ருப்பாங்க. நம்மளுக்காக அவங்க துவாவும் செய்வாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே. என்ன, நம்ம வந்து எத்தனை பேர் உள்ளே வர்றோங்கிறது பெரிய இடம் புக்காக கொண்டுட்டு வந்து என்ட்ரி போடுவாங்க. எத்தனை பேர் வந்து இதில் மசூதிக்கு உள்ளே வந்திருக்காங்க. இன்றைக்கி ஹுத்பாங்கிறது மிகப்பெரிய நாள். இதுக்கு உண்டான கூலி நிறையா கிடைக்கும் எங்களுக்கு, மிகப்பெரிய நினச்சி பார்க்காத அளவுக்கு கூலி. இதுக்கு அர்த்தமே விளக்கம் சொன்னோமா, பெருசாக சொல்லிட்டு போகலாம். ஷார்ட்டாக சொன்னோமா, இது லக்கியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதோட உண்மை நிறையா பேருக்கு தெரியல. ஏதோ பயான் ஹுத்பாக்கு யார் உட்காரணும், கரெக்டான நேரத்துக்கு போகலாம், தொழுதுட்டு அப்படியே ஓடி வந்துடலாம். லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி நிறையா பேர் இந்த மாதிரி நினைப்பாங்க. தப்பு. அந்த போகிறதா நீங்கள் வேஸ்ட். அந்த ஹுத்பா கணக்கிலே வராது. ஏடல உங்கள் பேரே முதல்ல இருக்காது. இது எப்போ அப்படின்னா, இமாம் வந்து காலடி மெம்பருக்கு மேலே எடுத்து வைக்கிற வரைக்கும் உள்ளே வந்துட்டால், அவர் ஏறும்போது காலடி பிஸ்மில்லா சொல்லி அவர் ஹுத்பாக்குமே போய் அந்த மெம்பரில் ஏறும்போது எல்லா மலக்குங்களும் ஏடு மூடி வச்சுட்டு, புக்கு நம்மளுக்கு எழுத வேண்டிய புக்கு மூடி வச்சுட்டு அவங்களும் ஹுத்பாக்கு வந்து உட்காந்துக்குவாங்க. அப்படியே கேட்கறதுக்காக உட்காந்துக்குவாங்க. அப்போ வந்து நீங்கள் எத்தனை பேர் உள்ளே வந்தாலும் கணக்கிலே வராதே. அப்புறம் நம்ம எங்கே போய் அதோட நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும்? நார்மல் தொழுகையை நம்ம தொழுதோம், அவ்வளோதான். ஹுத்பாவும் இல்லை, நம்ம வேறு எதுவுமே எங்களுக்கு நன்மைகள் கிடைக்காது. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் நினச்சிக்கிட்டோம் ஜும்மா வந்து நம்ம ஜும்மா முடிச்சுட்டோம், நாம் நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் நார்மல் தொழுகை தான் தொழுதுட்டு போனீங்க, ஹுத்பா இல்லை. நார்மல் இப்போ மசூதியில் வந்தீங்க, தொழுதுட்டு போனீங்க, அதோட கணக்கில் தான் வரும். தவிர
அந்த ஹுத்பாவோட நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி. இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன், துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதுவே எனக்கு உருதுவில் சொல்ல சொன்னீங்கன்னு வைங்க, நிறைய அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல் டீப்பாக போய் சொல்லுவேன். தமிழ் வந்து நான் ரொம்ப யோசித்து திக்கி தவறி தான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் ஏதோ தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தமிழை பேசுறது ஓரளவுக்கு பேசுவேன். இந்த பயான் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு நிறையா சொல்ல வராதுங்க. எனக்கு பயானை பற்றி சொல்லணும்னா அது நிறையா எனக்கு சொல்ல வராதுங்க. அதனால் யோசித்து மெதுவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இதை வந்து நான் உருதுவில் சொல்லும்போது சூப்பர் ஃபாஸ்ட்டில் சொல்லுவேன், ஃபுல் டீப்பாக விளக்கத்தோடு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஏதோ எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குற கொஞ்சம் நஞ்ச அறிவி வச்சு மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க.